ஹாய் ஜாஸ் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு தான் போகிறோம். சைனி கேட்டரஸ்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தாராவில ரொம்ப ஃபேமஸான கேட்டரஸ். அவங்க பையனுக்கு வந்து ஊரில் கல்யாணம் வச்சிருந்து இன்னைக்கு இங்கே வந்து மும்பையில் நம்ம மட்டுங்கா ரோடு ரயில்வே குவார்ட்டர்ஸில் தான் இன்னைக்கு ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. நான் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் என் தங்கச்சி என் 2 பசங்க எல்லாரும் போனோம். வெளியே டெக்கரேஷன்லாம் சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் வசதி எல்லாமே அங்கே இருந்துச்சு. நாங்கள் காரில் தான் போனோம். நாங்கள் கரெக்டாக போய் உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய நேரம் தான் பொண்ணு மாப்பிள்ள அப்போ வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ட்ரி வெல்கம் என்ட்ரி மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போனதுமே வெல்கம் ட்ரிங்க்ஸ் நிறைய தந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரேயர்லாம் நடந்துச்சு. அது முடிஞ்சது சாப்பாடு வச்சுட்டாங்க. சாப்பாடுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. இட்லி, தோசை, ஆப்பம், அதுக்கப்புறம் சிரட்டை இட்லி, புரோட்டா, அதுக்கப்புறம் சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா, அதுக்கப்புறம் ஒயிட் பிரியாணி, வெள்ளை ரைஸ், ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணி வச்சிருந்தேன். அதுவுமே அந்த சிக்கன் சால்னா கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டன் சால்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சிரட்டை இட்லிக்கு சாம்பார் ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் அடை பாயசமும் வச்சிருந்து. அடை பாயசம் பயங்கர இனிப்பாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அல்வா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரவையில பண்ண மாதிரி இருந்துச்சு. என் தங்கச்சி பிரெட் அல்வா அப்படின்னு சொன்னா, ஆனால் அதுவுமே ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் தந்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் நிறைய வெட்டி வச்சிருந்தாங்க. ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கொஞ்ச நேரம் அப்படி வேடிக்கை வாயெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிருக்கு? யாரெல்லாம் ஷைனி கேட்டரஸ் ரிசப்ஷனுக்கு போனீங்க? மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை, சி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.